நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாசோடினியல் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நல்ல புது வருடத்திலும் இந்த 2026 ஆண்டிலும் 2வது வாரத்தை ஆண்டவர் காண கிருபை செய்த இயேசுவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் போன வாரம் நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க கிருபை செய்தார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நம்ம அநேக காரியங்களை குறித்து நடக்குமா நடக்காதா கிடைக்குமான்னு சொல்லி பலவிதமான நோக்கத்தோட பரிதபிப்போடு நம்ம 2026 எப்படியா நடந்துடும் சொல்லி நம்ம நம்பிக்கையோடு உள்ள வருவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும்போது, அவருடைய சமூகம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய நன்மைகளை தருகிறார். நிறைய பேர் ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணாங்க. 5-6 பேர் ஃபோன் பண்ணி ஒரு சில காரியங்களுக்காக செவிக்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் கர்த்தர் இந்த 2026 ஊழியத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, தொழிலின் காரியமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, இந்த 2026 அவருடைய சமூகம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மளோடு கூட இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த 2வது வாரத்திலும் இந்த செய்தியை கேட்பதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜாஷுவா டிவிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட அநேக இடங்களுக்கு சொல்லத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் உங்களுடைய குழுவின் ஜெபங்களிலும் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த 2026 ஆண்டிலும் இந்த 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தந்த ஒரு வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினாலே மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. இந்த செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய வலதுகரம். தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும். அவருடைய வலதுகரம் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய போகிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். வலதுகரம். இந்த வலதுகரத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு, தேவனுடைய வலதுகரம். சரியா? தேவனுடைய வலதுகரம் உங்களுக்காக என்ன செய்ய போகிறது? தேவனுடைய வலதுகரம் உங்கள் ஊழியத்திற்காக என்ன செய்ய போகிறது? நம்ம இன்னைக்கு நிறைய மனிதர்களை, இந்த குடும்பத்தார் வேணும், இந்த குடும்பத்தார் வேணும், இவங்க வேணும், இவங்க வேணும், இவங்க எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு ஒரு கை கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி மனிதருடைய கைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனிதனுடைய வலதுகரத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய வலதுகரத்தை உங்களுக்கு தருகிறார். அவருடைய வலதுகரத்தை உங்களுக்கு பிடித்து இந்த வருடத்தில் உங்களை இன்னும் உயர்த்த போகிறார். அதான் சொல்லுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லுது, கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினாலே மகத்துவமாய் சிறந்திருக்கிறது. அவருடைய கரத்தில் பலம் இருக்கிறது. அவருடைய வலதுகரத்தில் மகத்துவம் இருக்கிறது. அவருடைய வலதுகரம் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் வார்த்தை சொல்லுது, கர்த்தாவே, உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒரு சில நேரங்களில் உங்களை ஜெயித்தது போல, நீங்கள் அழுது போல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். காரணம் தெரியாமல், கண்ணீர் தெரியாமல், ஐயோ நான் தோற்றுவிட்டேனே, அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், என் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறான் என்று சொல்லி பகைஞனை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பகைஞனை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரின் வலதுகரம் உங்களுக்காக அவர் செயல்பட போகிறார்.
அவருடைய வலதுகரம் உங்களுக்காக, அவருடைய கரத்தில் மகிமை இருக்கிறது, அவருடைய கரத்தில் சத்துவம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் தேவையான எல்லா நன்மைகளும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் தேவனுடைய வலதுகரம் உடை தெரியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பெரியவனாக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டீர்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நான் வளரணும், நான் தொழிலில் வளரணும், என் குடும்பத்தில் நான் வளரணும், நான் படிக்கிற இடத்துல நான் வளரணும், ஆண்டவரே என்னை வளர்த்து தாங்க, என்னை உயர்த்தி தாங்க என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தீங்கள, அவர் கொடுக்கிறார். அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். 2026 ஆண்டவர் உங்களை பெரியவனாக்க போகிறார். 2026 ஒரு சில மனிதர்கள் உங்களை குட்டி உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருந்து உங்களை தூக்கி விட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய வலதுகரம் உங்களை பெரியவனாக்கும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இவனை பார்த்தா நம்ம இப்படி சொல்லிட்டோம், இவனுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும். தேவனுடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களை ஒரு ரட்சிப்பின் பாதையில், ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் உங்களை உயர்த்த போகிறது, உங்களை பெரியவனாக்க போகிறது. நீங்கள் நினைத்ததை பார்க்கலாம் தேவனுடைய கரம் உங்களை பெரியவனாக்க போகிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் இந்த வருஷத்தில் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். திட்டவட்டமாய் அவர் உங்களை பெரியவனாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ, ஆண்டவர் என் ஜெபத்தை மறந்துட்டாரோ, என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்டு என் பதில் தரலன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதை கூட விட்டுருக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்லுது பாருங்க, ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அவருடைய வலது கரம் பராக்கிரமான கரம், வல்லமை மிகுந்த கரம், மகிமை உள்ள கரம், அநேகரை போஷிக்கின்ற கரம், பிசாசினுடைய தலையை நொறுக்குகிற கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கல, மனிதர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கல. ஆனால் என் ஆண்டவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருப்பதினால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறதுனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஜெபம் கேட்கப்படலையே ஆண்டவரே, என் நிலைமை இப்படியே தான் இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இல்லை, தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருப்பதினால் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ என்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த 2026 நடக்கும். நீங்கள் ஜெபிக்க தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதினால் ஜெபத்தை மாத்திரம் நிப்பாட்டிடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை நோக்கி ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களை தேற்றுகிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் தலையை நொறுக்குகிறது. தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருப்பதனால் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 139ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. அழகான பாட்டுண்டு பார்த்தீங்களா?
நடக்க சொல்லி தருவார், உங்களை நடத்துவார். இந்த 2026 அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்க கரத்தை அவர் பிடித்து நடத்தி செல்லுவார், உங்களை வழிநடத்தி செல்லுவார். உங்களை கீழே விடாம உங்களுடைய வலதுகையை பிடிச்சு உங்களை நடத்தி செல்லுவார். நீங்க அவர் கரத்தை பிடிச்சா விட்டுருவீங்க. நான் நிறைய நேரம் சொன்னேன், ஆண்டவரே நான் உண்மை பிடிக்கலப்பா, நீர் என் கையை பிடிச்சுக்கிடும், நீர் என்னுடைய கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. நான் தட்டு தடிமாறி கீழே விழுந்தாலும் அவருடைய கரம் என்னை பிடித்து கொள்ளும், கீழே விழ மாட்டேன். ஒரு வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை கீழே நடந்து போதுன்னா கையை பிடிச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? விரலை பிடிப்போமா கையை பிடிப்போமா? ஒரு வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை நடந்து போகுது, நம்ம அந்த பிள்ளையை விரலை பிடிப்போமா கையை பிடிப்போமா? விரலை பிடிச்சோம்னா எத்தி விழும்போது அந்த பிள்ளை கீழே விழுந்துடும். ஆனால் அந்த கையை பிடிக்கும் பொழுது அந்த பிள்ளை எத்தி கீழே விழுந்தாலும் தட்டு தடுமாறினாலும் கையை பிடிச்சிருக்குது, நம்ம கீழே விழ மாட்டோம். அதை விட பெருசு ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை என் தேவன் நடத்துவார். அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கு, அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் நடத்துவார், அவருடைய வலதுகரம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது. எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட துறப்போலியே. கிதியோனை போன கொஞ்சம் பலன் இருந்தும் இன்னும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்று சொன்னால் உங்களை பிடித்திருக்கிறவர் என் ஆண்டவர். சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க, வேதனைகளை கண்டு பயப்படாதீங்க, மனிதனை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் வலது கரத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வலது கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் சொல்லும்போது அந்த பராக்கிரம் செய்கிற வலது கரம் உங்களை வழிநடத்தும். உங்களை அவர் பிடித்து வைத்துக் கொள்வார், பாவத்திற்குள் விடமாட்டார், அசுத்தத்திற்குள் விடமாட்டார், இந்த உலக இச்சைக்குள் உங்களை விடமாட்டார். தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வலது கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும், உம்முடைய வலதுகரம் என்னோடு கூட இருக்கட்டும், உம்முடைய வலதுகரம் என்னை நடத்தட்டும், உம்முடைய வலதுகரம் என் தேவைகளை சந்திக்கட்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வலதுகரம் உங்களை இன்னும் நடத்தும். சங்கீதம் 98 சங்கீதம் 1 வசனம், 98 சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? தேவனுடைய வலதுகரனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா? தேவனுடைய வலதுகரம் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? தேவனுடைய வலதுகரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? தேவனுடைய வலதுகரம் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யும்? தேவனுடைய வலதுகரம் உங்களுடைய கடன் பிரச்சனை என்ன செய்யுமாம்? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன்? அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிசயத்தை செய்வார். இன்னும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ரட்சிப்பு. உங்கள் வீட்டில் ஒரு சில பிள்ளைங்க ரட்சிப்படையாமல் இருக்காங்களா? ஒரு சில பிள்ளைங்கள் ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி தெரியாமல் பரிபூர்ண ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களா? சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் பிள்ளையை நான் உம்முடைய வலது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு தேவையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பீராக, இந்த பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை தருவீராக, ஆலயத்திற்கு வரத்தக்கதாய், சபைக்கு வரத்தக்கதாய், வேதவசனத்தை வாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் ரட்சிப்பை தருவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வலதுகரம் ரட்சிப்பை கொண்டு வரும், அவருடைய வலதுகரம் பரிசுத்தத்தை கொண்டு வரும், அவருடைய வலதுகரம் ஒரு பலனை கொண்டு வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 98 சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய வலதுகரம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும். கவலையோடு அல்ல, தூக்கி தூரப்படுங்க. தேவனே உம்முடைய வலதுகரம் என் வீட்டுக்குள்ளே வரட்டும் நீங்கள் சொல்லுங்க. உம்முடைய வலதுகரத்தில் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. உம்முடைய வலதுகரத்தில் என் கடையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. உம்முடைய வலதுகரத்தில் என்னுடைய தொழில் துறைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கும் சொல்லி தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வீணான செலவுகள் வராது, வீணான பலகீனங்கள் வராது. தேவனுடைய கரம் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் யார்? 2026 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2026 மற்றவனுக்கு எப்படி எனக்கு சொல்ல தெரியாது. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வேற லெவல் ஆண்டவர் உங்களை கூட்டு போவார். உங்களுடைய லெவல் வேற, உங்களுடைய வாழ்க்கை வேற, உங்களுடைய திறமை வேற. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் அதிசயங்களை செய்வார், அவர் அற்புதங்களை செய்வார். மனிதனுடைய கண்களில் தயவுடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். நடக்காது என்று சொன்ன காரியத்தில் நடத்தி காண்பிக்கிற தேவன் அவருடைய கரம். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போயிருந்தாங்க, இயேசுவானவர் அங்கே போயிருந்தாங்க. திராட்சரசம் காலியாச்சு, கற்சாடியில் தண்ணி ஊற்றுனாங்க, ஏசப்பா ஜோம் பண்ணி கொடுத்து அனுப்புனாங்க. திராட்சரசம் மாறி போச்சு. 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் அதை வாங்கி வந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி அனுப்புனார். 12 கூடைகளை மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கண் தெரியாதவர்களுக்கு கண்களை தொட்டு பார்வையை கிருபை செய்தார் வலது கரத்தினால். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற மனிதன் யார்? தேவனுடைய வலதுகரம் உங்களோடு கூட நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற மந்திரங்கள், செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகிறது. தேவனுடைய வலதுகரம் பெரிய காரியங்களை செய்யும். ஏசாயா 62 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு ஆணை இடுகிறார். சொல்லுங்களா? இந்த ஒரு சொல்லுவா, சத்தியமாக சொல்லு, சத்தியமாக சொல்லு, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லுவோம். யாருக்கா சத்தியம்னு சொல்லுவோமா நம்ம பாசையில்? அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆணை எடுக்கிறார். உங்களோடு கூட ஒரு வாக்குறுதி பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரா? இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். நீங்கள் உழைத்த உழைப்பு உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் உழைக்கிற உழைப்பு வீணாக ஆஸ்பத்திரிக்கு போகாது. நீங்கள் உழைத்து வருகிற வருமானம் வீணாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கும் போகாது. உன்னுடைய பணங்கள் வீணாய் போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வலதுகரத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இனி குறைவாய் உணவுகள் அல்ல, மீதம் எடுக்கிறவர்களை கர்த்தர் வலதுகரத்தினால் செய்வார். வசனம் சொல்லுது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு இன்றைக்கு கொடுக்கிறார். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதை விட வேற என்ன வேணும்? உங்கள் சொத்தை எவனும் பறித்து கொண்டு போக முடியாது. உங்கள் சொத்தை எவனும் ஏமாற்றி கொண்டு போக முடியாது. உங்கள் உழைப்பை யாரும் பிடிக்கிட்டு போக முடியாது. உங்கள் பணத்தை யாரும் அள்ளிட்டு போக முடியாது. உங்களுக்கு இருக்கிற சொத்து உங்களுக்கு தான், அதை யாரும் தொட முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். வீணாய் போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வலதுகரம் சொல்லுகிறது. சந்தோஷமா? தேவனுடைய வலதுகரம் எத்தனை பாயிண்ட்? 10 16 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். தேவனுடைய வலதுகரம் அப்படி நடத்தும். அவர் இன்னைக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். நீங்கள் உழைக்கிற உழைப்பு வீண் போகாது. உங்கள் வீட்டுக்கு வருகிற ஆசீர்வாதம் தடை இல்லாமல் வரும். இதுவரைக்கும் பல விதங்கள் பல செலவுகள் வீணாக போயிருக்கும். ஆனால் தேவனுடைய கரம் இந்த 2026 இந்த 2வது வாரத்திற்குள்ளாய் தேவனுடைய கரம் உங்களுக்குள் வருகிறது, உங்களுடைய வீடுகளுக்குள் கறந்து வருகிறது. அவர் உங்களுக்கு உண்டான அவர் ஆசீர்வாதங்களை அவர் ஆசீர்வதித்து தருகிறார். மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வலது கரத்திற்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வலது கரத்திற்குள் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வலது கரத்திற்குள் எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், உங்களுடைய வீட்டில் செழிப்பு தங்கும், உங்களுடைய வீட்டில் கிருபைகள் தங்கும். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற மனிதன் யார்? தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலதுகரம் உங்களை பாதுகாக்கும். கடைசியாக ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி
அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கடைசி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவருடைய கையினால் உங்களுக்கு வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே வாய்க்கலையே, நான் அநேக காரியத்தை நான் இழந்துட்டேனே, நான் அநேக காரியத்தை நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய கையினால் இனிமேல் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், ஆசீர்வதித்து தருவார். அதான் வார்த்தை. நீங்கள் உழைக்கிற உழைப்பு வீண் போகாதுன்னு சொல்கிறார். அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை ஆசீர்வதித்து வாய்க்க செய்வார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, உழைத்து உழைத்து இனிமேல் நினைச்சு அது வீணாய் போகாது. தேவனுடைய வலதுகரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். தேவனுடைய வலதுகரம் நீங்கள் செய்கிற வியாபாரங்களுக்குள்ளாய் வரட்டும். நீங்கள் செய்கிற ஊழியங்களுக்குள்ளாய் வலதுகரம், தேவனுடைய வலதுகரம் வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஜெபம் முடிச்சிடுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தருடைய வலதுகரம், அப்போ உம்முடைய வலதுகரம் எங்களுக்குள் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வலதுகரம் பராக்கிரம் செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வலதுகரம் எங்களை பாதுகாக்கிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வலதுகரம் எங்களை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு செல்கிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய கையினாலே நீர் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தருகிறதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வலதுகரத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டை அப்போ உம்முடைய வலதுகரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நடத்தி தருவீராக. துதிக்கான மைமேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தரின் வலதுகரம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தருடைய கையினால் எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.